அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து சொன்னார்கள் நான்காவது, அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்புஹு லினஃப்ஸிக். உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே முழு மனிதர்களுக்கும் நீ விரும்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய அடையாளம் இதுதான். இதை விடவும் ஒரு நியாயத்தை சொல்கிற மார்க்கம் இருக்க முடியாது. அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்புஹு லினஃப்ஸிக். நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு சில விடயங்களை ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். சில விடயங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறோம். எது நமக்கு ஆக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே முழு மனித சமுதாயத்துக்கும் நாங்கள் விரும்ப வேண்டும். எது நமக்கு கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அத்தனையும் எந்த மனிதனுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. விரோதிகளுக்காக இருந்தாலும் கஷ்டம், பிரச்சினை, நோய், அழிவுகள் என்று வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாரும் கஷ்டப்படக்கூடாது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு ஊரில் மழை பெய்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டாது. அங்கே என்னுடைய வயல் நிலங்களும் இருக்க மாட்டாது, தோட்டங்களும் இருக்க மாட்டாது, என்னுடைய கால்நடைகளும் இருக்க மாட்டாது. அந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் மழை பொழிந்தது என்று கேள்விப்பட்டால் நான் அதற்காக விசேஷமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்துவேன். காரணம், அங்குள்ளவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அங்குள்ளவர்களுடைய கால்நடைகளுக்கு அது நன்றாக இருக்கும், அங்குள்ளவர்களுடைய விவசாய நிலங்கள் பயனடையும் என்று சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த பண்பு என்று பாருங்கள். உலகத்தில் எந்த ஊரிலாவது ஒரு நலவு நடக்கிறது, ஒரு ஹைர் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் இங்கிருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், உலகத்தில் எங்காவது ஒரு ஊரில் நியாயமான ஒரு ஆட்சியாளர், நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று எனக்கு கேள்விப்பட்டால் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அவருக்காக துஆ செய்கிறேன். அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எனக்கு அவரிடத்தில் போக வேண்டிய எந்த தேவையோ வழக்கோ கிடையாது. ஆனால் இப்படி ஒரு நலவு மனிதர்களுக்கு நடக்கிறது என்பதற்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த மனிதருக்காக துஆ செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. நமக்கு எதை நாடுகிறோமோ விரும்புகிறோமோ அத்தனையையும் ஏனைய மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும். நமக்கு எதை வெறுக்கிறோமோ அது மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும். இந்த பண்புகள் தானாக வருவதில்லை, இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றவர்களுக்கு நலவை நாடுவோம், மற்றவர்களுக்கு நலவு செய்வோம், நலவையே சொல்வோம். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு இது. இறுதியாக சொன்னார்கள், லா துக்ஸிரி ضحك, சிரிப்பை அதிகப்படுத்தி விட வேண்டாம், சிரிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். فإن كثرة الضحك تميت القلب, அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். சிரிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதிக சிரிப்பை தடுத்தார்கள். சிரிப்பு என்று வரும் பொழுது ஒன்று இருக்கிறது தபஸ்ஸும். தபஸ்ஸும் என்றால் ஒரு மனிதன் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் புன்சிரிப்புடன் காணப்படுவது. இது ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை காணும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என்னுடன் புன்முறுவல் பூப்பார்கள், சிரித்துவிட்டு செல்வார்கள். அவர்களை போல ஒரு பஸ்ஸாம், அதிக புன்முறுவல் பூக்கக்கூடிய
அதிகமாக புன்சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். தஹிக் என்று சொல்வது சப்தமாக சிரிப்பது, தன்னுடைய நிலையை மறந்து சிரிப்பது. ஒரு சில பொழுது மனிதனுக்கு இப்படிப்பட்ட சிரிப்பு வந்து விடலாம், மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் இதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்வது. பெரும்பாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து வீணான விஷயங்களில் ஈடுபடும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வரும். சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அதிகம் சிரிப்பது என்பது மனிதனுடைய உள்ளத்துக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடும். உள்ளத்துடைய மரணம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான இருளை குறிக்கும். உள்ளம் இருண்டு விட்டால் அந்த உள்ளத்தில் நலவுகள் உதயமாக மாட்டாது, நலவுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை வரவும் மாட்டாது, அமல்கள் செய்வதற்குரிய தௌஃபீக் பாக்கியம் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு, நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு அடைவு இருக்கிறது. வெறும் உலகத்துக்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வதாக இருந்தால் நாம் தாராளமாக சிரித்துக் கொண்டு, பாவங்கள் செய்து கொண்டு, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு எப்படியும் வாழலாம் என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் நாம் வெறும் வாழ்கிறோம் என்பதற்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கை முடிந்தால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் மீண்டும் எழுப்பாட்டப்படுவார்கள் மரணத்துக்கு பிறகு. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் முடிவு செய்வது இந்த வாழ்க்கையுடைய செயல்களை வைத்துதான். இங்கு நாம் ஆகிரத்துக்குரிய மறுமைக்குரிய தயாரிப்புகள் செய்து நலவுகளை கூட்டிக் கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா நிரந்தரமான ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையை நமக்கு தருகிறான். இங்குள்ள வாழ்க்கையை வீணடித்து, இங்குள்ள வாழ்க்கையை பாவத்திலும் இன்பங்கள், வெறும் இன்பங்களை பூர்த்தி செய்வதிலும் கழித்து விட்டால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில் நஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அந்த நிலையான வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவர்கள். உலகத்தில் எத்தனையோ இன்பங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அங்கீகரித்திருக்கிறான், அனுமதித்திருக்கிறான். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆகிரத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள், அதிகம் சிரிக்கிற அந்த நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்பொழுதும் மரணத்துடைய நினைவு இருக்க வேண்டும். ஆகிரத்துடைய, சுவர்க்கத்துடைய, நரகத்துடைய அந்த நினைவுடன் அந்த விடயங்களில் மறதி வந்து விடாமல் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த 5 விடயங்களையும் நசீஹத்தாக சொன்னார்கள். நீங்களும் இதை அமல் செய்யுங்கள், அமல் செய்கிறவர்களுக்கு இதை எத்தி வைக்க சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல பெருமதிமிக்க விடயங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி உயர்ந்த பண்புள்ள ஒரு மனிதனாக ஆகுவது நம்மில் ஒவ்வொருவருடையவும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை தந்து, உயர்ந்த சிபாத்துகளை தந்து, கௌரவத்துக்குரிய மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆகிவது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.